ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டேக்கான ஸ்பெஷலான இந்த டிஐஒய் க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோம். அது ஒரு ஷேப்பில் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ராஜா காலத்தில் அந்த தூதுக்காக அந்த ஒரு ஓலைச்சுவடி மாதிரி ஏதோ அனுப்பிவிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள க்ரீட்டிங் கார்டு செய்யலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய இந்த இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, அதில் சைடில் மட்டும் இது அழகாக இருந்துச்சு பார்க்க. அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ரஃப் ஷீட் ஒயிட் ஷீட்டை எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை எழுதிக்கணும். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டுட்டு அந்த டீச்சர்ஸ் டேக்கில் இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இல்லையா, அதையும் எழுதிட்டு சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டி எழுதிட்டு கீழே பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஃபார் கைடிங் அஸ் வித் கைண்ட்னஸ் அப்படின்னு போட்டுட்டேன். இது ஆக்சுவலி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சைடில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் கூடவும் சேர்த்து பார்த்தாச்சு. மேலே இருக்க அந்த எண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்துட்டு பார்க்கவே கொஞ்சம் சும்மா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஹேண்ட்மேட் ரோஸை வந்துட்டு அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு டை நாட் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இதில் பென்னையும் ஒன்று அட்டாச் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம். அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்வலப் க்ரீட்டிங் கார்டு தான். நம்ம எல்லாருமே நார்மலாக தான் பண்ணியிருப்போம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீட்டிங் கார்டு கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு கிராஃப்ட் ஷீட்டை எடுத்துகிட்டு என்வலப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த வி ஷேப்பில் வர மாதிரி அதை கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். அண்ட் கட் பண்ண வாக்கிலே அதை உல்ட்டாவாக போட்டு மடிச்சிட்டோம்னா நம்மளோட அந்த மெஷர்மெண்ட் அவ்வளோக்கு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சைடில் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இது வந்து ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும், பட் பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு எழுதிட்டு அழகான ஒரு ஸ்மைலியும் போட்டாச்சு. இது என்வலப் கவர் ஆச்சு அல்லவா. ஸோ என்வலப்பில் ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் இல்லாமல் இருந்தால் எப்படி, ஸோ அப்படின்னு வந்துட்டு இது டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம்மில் வந்துட்டு நம்ம சேனலோட பேரும், டூவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஃப்ரம்மில் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் டூவில் வந்துட்டு உங்கள் பிடிச்ச டீச்சர்ஸோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு கோட்டுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு நோட் பேடில் இருக்க ஷீட்டை எழுதிட்டு அதில் வந்துட்டு ஒரு கோட் மாதிரி எழுதிட்டு அதில் வச்சாச்சு. நீங்கள் இதில் ஃபைனலாக பண்ணும்போது அதில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம காமனாக தானே கொடுத்துருக்கோம் க்ரீட்டிங் கார்டு. பட் வந்துட்டு மேக்ஸ் டீச்சருக்கு மேக்ஸ் வண்ணத்துலேயே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள், அப்புறம் இந்த சர்க்கிள், அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்துட்டு 3 ஷேப்பு வரைஞ்சிக்கிட்டேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டுட்டு டெக்கரேஷனுக்காக நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாஸ் அந்த இது சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், எனக்கு தெரிஞ்ச எல்லா சிம்பிள்லேயும் நான் போட்டுட்டேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சருக்கு ரிலேட்டடான கோட்டு தான் நான் வந்துட்டு போட்டிருந்தேன். லைக் அடிஷனு, சப்ராக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் மேக்ஸ் டீச்சருக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல்லலாம் இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் சொல்கிறதுக்குனே தனி சப்ஜெக்ட்டு ஒரு தனி பீரியட்னே ஒதுக்கியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம க்ரீட்டிங் கார்டு கொடுக்கும்போது விஷ் பண்ணும்போது நார்மலாக தான் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்லேயே நம்ம போவோம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸோட ஃபேஸ் வரைஞ்சிக்கிட்டேன். இதெல்லாமே செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிளான மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். இதை இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு A4 ஷீட் இல்லை நார்மல் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மிக்கி மவுஸுக்கு கண், காது, மூக்கு, வாயின்னு சொல்லிட்டு எல்லாமே டெக்கரேஷனும் நான் பண்ணிட்டேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோட்டும் எழுதிட்டேன், ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்துட்டு டீச்சர்ஸ் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு காதில் மட்டும் ஃபெவிகாலை போட்டுட்டு ஒட்டி விட்டோன்னா இது நோட் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டெடிபேர் க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா ஒரே ஹார்ட் விட்ட க்ரீட்டிங் கார்டு தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணுற காமனான டூல் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹார்ட்டு. ஸோ அந்த ஹார்ட் ஷேப் வரையணுன்றதுக்காக ஒரு ஷீட்டை வந்துட்டு நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஷேப் மாறாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சைடு பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹாட்டாக குட்டி குட்டி ஹாட்டாக வந்துட்டு போட்டு அழகாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு என்னமோ பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த கோட்டு எழுதிட்டு அண்ட் சைடில் வந்துட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு
சைடில் அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டி விட்டோன்னா நம்மளோட ஹார்ட் போட்ட க்ரீட்டிங் கார்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நாங்கள் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த கலர் கலராக பூ வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த தாட் அப்போ வந்துச்சு, அதனால் நான் அப்போ பண்ணேன். ஸோ இதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கலர் ஷீட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்காக நமக்கு வர மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளார் வரைஞ்சிக்கிட்டு அதை வந்துட்டு ஷேப்பாக நல்லா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வந்துட்டு கண்டென்ட் ரெடி பண்ணுன்றதுக்காக அதோட பார்டருக்காக இந்த மாதிரி பார்டரில் டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் மோட்டிவேட்டர் பிகாஸ் அவங்க நம்மளோட பேக் போன் மாதிரி நமக்கு மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நல்லா இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலை போட்டுட்டு எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பட் இது இன்னும் ஃப்ளாரில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நடுவில் மட்டும் இந்த மார்க்கரை வச்சுட்டு டாட் டாட் வச்சுட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ஷேப்பில் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய்.